நாம் மீண்டும் இணைவது கற்க கசடர கவுன்சிலிங் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை கண்டு வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். சார், இந்த என்ஜினியர்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. இன்ஜினியரிங்லேயே நிறைய விஷயங்கள் இருக்கிறதா சொன்னீங்க. இப்போ சில பேர் என்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, சில பேர் மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்ற அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார். ஆமாம் சார், இதில் வந்து கண்டிப்பாக நிறைய சொல்லணும் மேடம். அதாவது நிறைய பேர் என்ன போன வருஷமே நிறைய பேர் சொன்னாங்க. உதாரணத்துக்கு வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து 13 கோர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பசங்களுக்கு வந்து அதில் பெஸ்ட் கோர்ஸ் வந்து பிஎஸ்சி அக்ரி. ஸோ உள்ளே போகும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் 194 மார்க் வாங்கியிருக்கான். அவனுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரி அவன் உள்ளே போகும்போது அவனுக்கு கிடைக்கல. அவன் அடுத்த நெக்ஸ்ட் பெஸ்ட் கோர்ஸ் வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அவன் எடுத்துடுறான். பட் அந்த மாதிரி எடுக்கும்போது தயவுசெய்து நான் பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த ஆப்ரேட்டர்கிட்ட பிஎஸ்சி அக்ரிக்கு வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் வாங்கணும். நீங்கள் வாங்கலைன்னா அவன் என்ன நினச்சிக்குவான், ஓகே உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸே பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா போன வருஷம் எனக்கு என்ன சொன்னது, ஒரு பையன் 191 மார்க்கு அவனுக்கு வந்து அவன் உள்ளே போகும்போது அவனுக்கு கிடைக்கல பிஎஸ்சி அக்ரி, ஹார்டிகல்ச்சர் எடுத்துகிட்டு வந்துட்டான். பட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 188 கிடச்சிருக்கு. அவன் வந்து என்கிட்ட சொல்கிறேன், சார் எனக்கு கூப்பிடல அப்படின்னு. நான் சொன்னேன், வெயிட்டிங் லிஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியா? இல்லை பண்ணல அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் நீங்கள் கலந்தாய்வு பண்ணும்போது தயவு செய்து நீங்கள் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கலன்னா அந்த கோர்ஸ் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் வாங்கி இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்போ வெயிட்டிங் லிஸ்ட் திரும்பி வந்து யாராவது ஜாயின் பண்ண வந்தால் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி மெடிக்கல் தான். இப்போ மெடிக்கல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, சார் நான் வந்து பிடிஎஸ் நான் வந்து உள்ளே போகும்போது எனக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கல, நான் பிடிஎஸ் எடுக்கிறேன். அப்போ பிடிஎஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீ வரக்கூடாது. அப்போது அந்த 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 ஆப்ரேட்டர்கிட்ட எம்பிபிஎஸ்க்கு எனக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுங்க, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கணும். இல்லைனா அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, யூஆர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் பிடிஎஸ் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து அது வந்து மருத்துவம், வேளாண்மை, இன்ஜினியரிங்கில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு கவுன்சிலிங் தான். ஏன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு 2-3 கவுன்சிலிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உள்ளே போகும்போது உங்கள் கோர்ஸ் கிடைக்கலையா, வெயிட்டிங் லிஸ்ட் மார்க் பண்ணிட்டு வர்றது புத்திசாலித்தனம். இந்த மெடிசன் கவுன்சிலிங்கில் பொறுத்த வரைக்கும் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா நேயர்களிடம் பேசுவோம். பரமத்தி வேலூரிலிருந்து சாந்தி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சாந்தி. வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. சார் இருக்காரு, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். எங்க பொண்ணு வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. 197.25 கட் ஆஃப் இருக்குங்க சார். சரிங்க. மெடிக்கல் கிடைக்குமா அப்படின்ட்டு. என்ன ஓசியா, பிசியா, எம்பிசியா? பிசி சார். பிசி. கவர்மெண்ட் கல்லூரியில் கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாதுங்க. பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வாய்ப்பு இருக்குங்க. அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், சுய நிதி கல்லூரியில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. உதாரணம் ஏன் சொல்லணும்னா, போன வருஷம் வந்து 197 சில பேர் கிடைக்கல. ஆக்சுவலி போன வருஷம் கட்டாக பார்த்தீங்கன்னா 197.25 பிசியில். இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் வந்து பயாலஜி ஈக்குவல் சென்டம் வாங்கியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக ஜாஸ்தியாகுது. மாணவருடைய ஆர்வமும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது கஷ்டம். பட் கண்டிப்பாக சுயநிதி கல்லூரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அழைத்தமைக்கு நன்றிமா. அடுத்ததாக சென்னையிலிருந்து கலா நம்மோடு இணைப்பில். வணக்கம் கலா. வணக்கம். வணக்கம்மா. சார் இருக்காரு. சார், என் பையன் வந்து சிபிஎஸ்சில 188.5 கட் ஆஃப் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க. இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஏதாவது மார்க்ஸ் சிபிஎஸ்சிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஏதாவது மார்க்ஸ் தருவாங்களா, ப்ரிவிலேஜஸ் ஏதாவது? இந்த நார்மலைசேஷன் சொல்றீங்க, அது எப்படி? அண்ட் ஆல்சோ என்ன குரூப் கிடைக்கும் இதுக்கு? ரைட்டுங்க. இப்போ 188.5க்கு வந்து நீங்கள் சிபிஎஸ்சி அப்படின்னா சிபிஎஸ்சிக்கு ஒரு தனி ரிசர்வேஷனும் அதெல்லாம் கிடையாது. நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. பட் நார்மலைசேஷன் எப்போ பண்ணுவாங்கன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ அப்படின்னு. இப்போ யாராவது இந்தியாவில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மேக்ஸ்லேயும் 100 வாங்கியிருக்காங்க, ஃபிசிக்ஸ்லேயும் 100 வாங்கியிருக்காங்க, கெமிஸ்ட்ரிலையும் 100 வாங்கிட்டாங்கன்னா யூ வில் பி ட்ரீட்டட் அட் பார் வித் தி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டு. சப்போஸ் ஃபஸ்ட்டு மார்க் 99 ஃபிசிக்ஸில், மற்ற மேக்ஸ்லேயும் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க, கெமிஸ்ட்ரியும் சென்டம் வாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபிசிக்ஸில் 99. அப்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ அந்த 99 வாங்கின பையனுக்கு வந்து they will give 100. 98 வாங்கினது இந்த மாதிரி வந்துடும். அதாவது நார்மல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு அவங்க போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் கண்டிப்பாக சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எப்படியும் சென்டம் வாங்கிடுறாங்க. ஸோ அதனால் வந்து நார்மலைசேஷனுங்கிறது நடக்கிறது வெரி அரிது தான். அழைத்தமைக்கு நன்றிமா. அடுத்ததாக சேலத்திலிருந்து சேகர் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சேகர். சார் வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் பையன் வந்து 715 மார்க் வாங்கியிருக்கிறான் சார். சரிங்க. கட் ஆஃப் வந்து 106ங்க சார். சரிங்க.
SCA சார் அருந்ததியர் சார். சரிங்க. நமக்கு கவுன்சிலிங்ல கிடைக்குங்களா சார்? மெக்கானிக்கல் இன்ஜினியர் எதிர்பார்க்கலாம். இல்லை, கண்டிப்பாக கிடைக்குங்க. SCA வந்து அதாவது அருந்ததியில் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்கும். பட் இதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே என்னுடைய உயர்கல்வி ஆலோசனையில் நான் சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1200க்கு 720 மார்க் வாங்கணும்னு சொல்லுவேன். ஏன் 720 மார்க் சொல்கிறீங்கன்னா 60%. இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10th +2 அண்டு யூஜியில் வந்து மினிமம் ஈச் 60% இருக்கணும்னு. இப்போ உங்கள் பையன் வந்து லெஸ் தென் 60%, 720 பதில் 715 வாங்கியிருக்காங்க. ஸோ 10 கம்பெனியில் 5 கம்பெனி எடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மன தளர வேண்டாம். ஸோ அவனுக்கு துரியணும். ஏன்னா நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஐயோ ஜேபி சார் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து 10th 12th, ஸோ அவனுக்கு வந்து 10 கம்பெனியில் ஒரு 5 கம்பெனி தான் எலிஜிபிலிட்டி இருக்கும். அந்த 5 கம்பெனி எலிஜிபிலிட்டி இருக்க வேண்டிய திறமைகளை அவன் வளர்த்துக்கணும். அது வந்து மனசில் வச்சுக்க சொல்லுங்கள். அழைத்தமைக்கு நன்றி திரு சேகர். அடுத்ததாக 60 மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கம்பெனிஸ் வந்து 10th 60% இருக்கணும், 12th 60% இருக்கணும், யூஜிலையும் 60% இருக்கிற அந்த கண்டென்ட் மினிமம் இது கேட்குறாங்க. அது இருந்தால் தான் அவங்க வந்து தேர் எலிஜிபிள் ஃபார் ஜாப் இந்த பிக் கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ், நாட் லோயர் கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ். ஓகே. ஸோ அடுத்தபடியாக சென்னையிலிருந்து உஷா நம்மோட இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் உஷா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இருக்கார் பையன். ஹலோ சார், என் பையன் வந்து 189.25 கட் ஆஃப் வாங்கியிருக்கான். சரிங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில அவனுக்கு பயோடெக்னாலஜி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? 189.25 என்ன ஓசியா பிசி எம்பிசியா? பிசி 189.25 அண்ணா யூனிவர்சிட்டியில். நீங்கள் சொல்கிறது சிஇஜி கேம்பஸ் இல்லை ஏசிடெக் கேம்பஸ் தானே சொல்கிறீங்க? MIT கேம்பஸ் இல்லை, ஏசிடெக் கேம்பஸில் அதில் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இல்லை. ஆமாம், வாய்ப்பு இல்லைங்களா? எந்த காலேஜில் கிடைக்கும் சார்? அது நீங்கள் சாய்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலேஜ் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய இணையதளத்தில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அதிலே உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. புரியுதுங்களா? ரைட். ஏன்னா நாங்க ஒரு கல்லூரியில எந்த கல்லூரி இருக்காது? தனியார் கல்லூரியில இருக்குங்களா அந்த இது பயோடெக்னாலஜின்றது? தனியார் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஜோசப் இருக்கு, ராஜலட்சுமி இருக்கு, காலேஜஸ்லாம் இருக்குங்க. சரிங்களா? அழைத்தமைக்கு நன்றி உஷா. சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த கவுன்சிலிங்க்கு வந்து பொதுவா ஒரு மாணவரால் அதை அட்டென்ட் பண்ண முடியலன்னா அவருக்கு பதிலாக பெற்றோர்கள் அட்டென்ட் பண்ணலாமா? ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் வந்து சார் எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் ஆயிடுச்சு, நாங்க வந்து போக முடியல, பையன் கண்டிப்பா போகணுமா அப்படின்னு. முடிந்த அளவுக்கு உங்க பையன் பொண்ணு போறது பெட்டர். சப்போஸ் முடியாத நேரத்துல நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு அஃபிடவிட் வந்து எழுதி அதில் ஆத்தரைசேஷன் அதில் வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் சொல்ல ஐ ஹியர்பை ஆத்தரைஸ் மை ஃபாதர் டு அட்டெண்ட் கவுன்சிலிங் ஆன் மை பிகாஃப். அதாவது என்னுடைய பெற்றோர் வந்து நான் வந்து ஆத்தரைஸ் பண்ணுறேன், எனக்காக அவர் எடுத்த முடிவுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி அந்த யார் போகிறாங்க அவங்களுடைய அவங்க சிக்னேச்சர் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். நிச்சயமா சார். எக்ஸாம் மாதிரியே வந்து கவுன்சிலிங்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எத்தனை சந்தேகங்கள், எத்தனை கேள்விகள், அத்தனைக்கும் இவ்வளவு பொறுமையா இன்னைக்கு உட்காந்து பதில் சொல்லியிருக்கீங்க. அரங்கத்துக்கு வந்தமைக்கு நன்றி. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை பார்த்த பின் கலந்தாய்வை சுலபமாக எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்றே நம்புகிறோம். நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான வாய்ப்பை தவறவிட்டவர்கள் மறு ஒளிபரப்பை காலை 5 மணிக்கு பார்த்து பயனடையலாம். அல்லது www.pudiyathalaimurai.tv என்ற இணையதளத்தில் பதிவேற்றப்படும் கற்க கசடர சிறப்பு நிகழ்ச்சிகளின் வீடியோ தொகுப்புகளை பார்த்தும் பயன்பெறலாம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களது கருத்துக்களை feedback@pudiyathalaimurai.tv என்ற மின் அஞ்சல் முகவரியில் தெரிவிக்கலாம். மற்றொரு தலைப்புக்கான ஆலோசனைகளோடு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.